மடு மறைக்கூட்ட மேய்ப்பு பணி திட்டமிடல் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. மடுமாத தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலேகத்தில் தயார். மடு மறைக்கோட்ட மட்டத்திலான 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடல் மாநாடு கடந்த 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தூய ஆவியே எழுந்தருளி வாரும் எனும் கருப்பொருளில் மடு மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி பெப்பிசோசை அடிகளாரின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பள்ளி ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களும், சிறப்பு விருந்தினர்களாக மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பா கிறிஸ்து நேசரட்னம் அடிகளாரும், மன்னார் மறைமாவட்ட திட்டமிடல் குழுவின் செயலர் அருட்பணி கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அடிகளாரும் கலந்து கொண்டு சிறப்புரைகளை வழங்கியிருந்தனர். மேலும் இத்திட்டமிடல் மாநாட்டில் மடு மறைக்கோட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பங்குகளின் பங்கு தந்தையர்களும் முழுமையாக பங்கு பெற்றிருந்தனர். மேலும் மடு மறைக்கோட்டத்தில் பணியாற்றும் துறவர சபைகளைச் சேர்ந்த அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மடு மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த பணிக்குழுக்களின் பிரதிநிதிகளும் பங்கு பற்றி 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடல் செயற்பாட்டில் தங்களின் பெருமதிமிக்க கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் திட்டங்களையும் முன்வைத்திருந்தனர். அன்பிய வாழ்வினூடாக கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி அன்பின் திருப்பயணிகளாக தூய ஆவியாரின் புதுமைமிகு செயல்களுக்கு திறந்த மனம் படைத்தவர்களாக இறைவழியில் ஒரே கூட்டொருங்கிய திரு அவையாக ஒன்றிணைந்து பயணிப்போம் எனும் கூற்றுக்கமைய 2026ஆம் ஆண்டுக்கான இந்த திட்டமிடல் மாநாடு மருதமடு அன்னையின் திருத்தலத்தில் மடு மறைக்கோட்ட முதல்வரும் மருதமடு திருத்தலத்தின் பரிபாலகருமான அருட்பணி பெப்பிசோசை அடிகளாரின் ஏற்பாட்டில் காலை 9:15 மணிகளவில் மிகவும் சிறப்பாக ஆரம்பமாகிய இம்மாநாடு சொற்பொழிவு, குழு ஆய்வு, கலந்துரையாடல், பொது அமர்வு, முன்மொழிவுகள் என மாலை 3 மணிக்கு நிறைவு பெற்றது.